தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை மாண்புமிகு தமிழக முதல்வரும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க 22 நட்சத்திர பேச்சாளர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதம் முழுவதும் 234 தொகுதிகளில் பொதுக்கூட்டத்தையும் அதே நேரத்தில் இந்த கழகத்தின் மீது இருக்கக்கூடிய நல்ல பொதுநல விரும்பிகளினுடைய கூட்டத்தையும் நடத்தி அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிற இந்த 2 விஷயங்களையும் செய்ய சொல்லி பணித்திருக்கிறார்கள். இன்று ஏற்காடு தொகுதியில் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் இங்கே எல்லோரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். இந்த ஆட்சியினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லிவிட்டு ஏற்காடு தொகுதிக்கு ஒரு அரசு கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். உபரி நீர் விவசாயிகளுக்கு மேட்டூர் அணையிலிருந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது போல பல தென்னை விவசாயிகளுக்கு அரசே தேங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும் போன்ற நல்ல கோரிக்கைகளை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்து சென்று நமது தேர்தல் அறிக்கையிலே சேர்ப்பதற்காக அந்த கலந்துரையாடல் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற அந்த பரப்புரை பொதுக்கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் மிக வெற்றிகரமாக நடந்தது. அதுல மக்கள் எந்த விஷயத்தை மக்கள் இன்று ரொம்ப விரும்புகிறார்கள் என்றால், இன்று போலித்தனமாக என்டிஏ கூட்டணி என்று ஒரு கூட்டணியை அமைத்து ஏதோ டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்த தமிழகத்திற்கு ஏதோ நல்லது செய்வதை போல மோடி அண்ட் கம்பெனி எடப்பாடி பழனிசாமி இருவரும் சேர்ந்து ஒரு ஆசை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அது என்டிஏ கூட்டணி அல்ல, நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், தேசத்தை சீரழிக்கும் கூட்டணி. அதுதான் என்டிஏ கூட்டணி. அதனால அவர் ஏதோ சிஎம்சி அப்படின்னு ஒரு 3 எழுத்து சொன்னாரு நம்ம ஒன்றிய பிரதமர். இன்னைக்கு நான் ஒரு 3 எழுத்து சொல்றேன், எஃப்டிஏ. அதுதான் அவங்க கூட்டணி. எஃப் ஃபார் ஃப்ராட், டி ஃபார் டுபாக்கூர், ஏ ஃபார் ஆக்டிங். இந்த 3ம் கலந்த ஒரு கேடுகட்ட கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. இது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக சந்தர்ப்பவாதிகளால் அமைக்கப்பட்ட கூட்டணி. ஆனால் 2019 கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய அந்த உறுதியான கூட்டணியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை மக்கள் முழுதுமாக நம்பி இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள், நேற்று வரை அவர் மக்களுக்கான திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த கடைசி கூட்டத்திலேயே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். அவர் ஏதோ விளையாட்டுத்தனமாக 4 கருத்துக்களை தகர டப்பா, பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடகரோட மேடையில குத்தாட்டம் போட்டார். இவரை நம்பி நாட்டை ஒப்படைச்சா நாட்டில் குத்தாட்டம் தான் போட்டுக்கிட்டு இருப்பானே ஒழிய திட்டங்கள் எதுவும் நடக்காதுங்கிறத மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதனால அந்த சந்தர்ப்பவாத கூட்டணியும் இன்று புதிதாக கட்சி தொடங்கி திமுகவை எதிர்த்து பேசுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடிய அந்த புதிய நடிகரின் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளின் முன்னால் எடுபடாது. மீண்டும் தமிழக முதல்வராக தளபதி மு.க. ஸ்டாலின் தான் 2வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்பார். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். சார், முதல்வரின் காலை உணவு திட்டம் ஏற்கனவே உலக நாடுகள் பின்பற்றவர்கள் இப்ப அந்த தோழி விடுதி திட்டம் அது அறிவிச்சாரு. அதனைத் தொடர்ந்து இப்ப ஒன்றிய அரசு மகளிர் விடுதி அப்படின்னு சொல்லி மாவட்டத்தோடு இதை எப்படி பாக்குறீங்க? தலைவருடைய திட்டத்தை தான் அவங்க காப்பி அடித்து இன்னைக்கு அதை நாங்கள் மாவட்டந்தோறும் அந்த திட்டத்தை கொண்டு செல்ல போகிறோங்க. ஏற்கனவே 22 மாவட்டங்களில் இந்த தோழி விடுதி அமைக்கப்பட்டு விட்டது. சென்னையிலே மிக சிறப்பாக அந்த தோழி விடுதி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள் தங்கி வேலை பார்க்கின்ற அளவிற்கு அந்த தோழி விடுதி செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருப்பது நமது திட்டத்தை பார்த்து காப்பி அடித்து அறிவித்திருப்பது. இது மக்களிடம் எடுபடாது. இந்த அறிவிப்பு இது போன்ற திட்டங்கள் ஒரு திட்டங்களும் உலக நாடுகள் பின்பற்ற மாதிரி அதான் தலைவருடைய திட்டங்கள். இப்போ ஒவ்வொன்றும் அவர் அறிவித்த அந்த விடியல் பயண திட்டம் கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள் முதலமைச்சர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 8 மாநிலங்களில் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டத்தை லண்டனிலும் கனடாவிலும் உலக நாடுகள் எல்லாம் பின்பற்றுகின்ற அளவிற்கு அவருடைய திட்டங்கள் உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பதால் இன்று தமிழக மக்கள் அவருடைய திட்டங்களின் மூலம்
தளபதியார் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களை முழுமையாக நம்பி இருக்கிறார்கள். அவர் சொன்னதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார், சொல்லாதையும் செய்வார் என்று மக்கள் முழுவதுமாக அவரை நம்பி இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையை வீண் போகும். சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையிலையும் ஒன்றிய அரசு பட்ஜெட்ல இப்ப எந்த தமிழகத்தை புறக்கணிச்சிருக்காங்க? அவங்களுக்கு தோல்வி என்பது முடிவாகிவிட்டதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம அறிவிப்பதால் நம்ம வெற்றி பெற போவதில்லை. அதனால எதுக்கு அறிவிச்சுட்டு தோத்துக்கிட்டு, அதனால அறிவிக்காமே விட்டுருவான் அப்படின்ட்டு அதிமுக கட்சியை கைப்பற்றுவது ஒன்றுதான் பாஜகவினுடைய வேலையை ஒழிய அவர்கள் ஆட்சி அமைப்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. அதனாலதான் தமிழகத்திற்கு எந்த விதமான திட்டத்தையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. அவர்கள் வெற்றி பெற போவதில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. எங்க தலைவர் அதுக்கு அருமையா பதில் சொல்லிட்டாரு. எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தோம், எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம், இன்னும் நிறைவேற்றப்பட வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் உட்பட வெள்ளை அறிக்கை மாதிரி தெளிவாக கொடுத்திருக்கிறார். அதன் பிறகும் அவர் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லணும்னு நினைச்சிருந்தது அதையும் நிறைவேற்றி விட்டார். ஓய்வூதியம் வழங்கப்படவில்லைன்னாரு, அதையும் கொடுத்துட்டாரு. மடிக்கணினி வழங்கப்படவில்லைன்னாரு, 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்துட்டாரு. அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு புதுசா வாரிசு அரசியல்னு ஒண்ணு தொடங்கியிருக்காரு. புளிச்சு போன பழைய கதை அது. அதனால அதெல்லாம் மக்களிடம் எடுபடாது. அல்வா அதான் நான் சொன்னேனே, ஏமாற்றுகிற ஒரு பட்ஜெட். அதனுடைய விளக்கமாகத்தான் மக்கள் அந்த அல்வா வாங்கி திங்கும் போதெல்லாம் நினைப்பாங்க, மோடி நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக, ஒரு அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்டார்.